எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போன வாரம் சனிக்கிழமை ஏன் லாங் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகி கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது ஊருக்கு போய் ஸ்டக் ஆகிடுச்சு. அந்த டைமில் அங்கே எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் ஊருக்கு போகிறப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போயிட்டு 2-3 நாளாக ஃபுட் பாய்சன். இப்போ இந்த பாட்டெல்லாம் நான் எதுக்கு பாடுறேன்னா, போன வாரம் லாங் வீடியோ போடல, அதுக்கான எக்ஸ்கியூஸ் தான். இந்த மாதிரி சில ரீசன்ஸ்லாம் சொல்லி 4 மணி நாள் மூஞ்சில் முழிச்சிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் திட்டுற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து எப்போ லீவ் போட்டாலும் இந்த மாதிரி லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தே பழகியாச்சு. ஊருக்கு கிளம்புற ஐடியாவே இல்லை. ஏன்னா போன மாதம் தான் பாப்பாவுக்கு காது குத்தின்னு ஊராக சுற்றிட்டு பயங்கர டயர்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு தான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தா அம்மா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக கூடவே போயிட்டேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது நான் சொல்லிட்டேன். தம்பிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் தான் என்கேஜ்மெண்ட். இதுக்கப்புறம் அடிக்கடி ஊர் பக்கம் போய் சுற்ற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைங்களை வச்சுருக்க அம்மா எல்லாருமே தெய்வம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பழகிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து. பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன். எவ்வளோ நேரமாக எழுந்திரிச்சாலும் டைம் பத்தாத மாதிரியே தான் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு 9:20க்கு தான் ஃபஸ்ட் பெல் அடிப்பாங்க. செகண்ட் பெல் 9:25க்கு, தேர்ட் பெல் 9:30க்கு. 9:30க்கு தான் நான் அங்கே போய் நிற்பேன் ஸ்கூல் வாசல்லையே. ஆனால் எப்பயுமே லேட் கம்மர்னு ட்ரெஸ்லலாம் போக மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு லேட் கம்மர் ஆகி ஃபஸ்ட் பீரியட் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து படிக்கிற ஆள் தான் நான்லாம். ஆனால் ஒரு சில நாள் பிளான் பண்ணிக்கிறேன். நைட்டே இதுதான் காலையில் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான், லஞ்சுக்கு இது தான் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுனா காலையில் நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக வேலை ஃபாஸ்ட்டாக ஓடிடுது. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்காமல் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் முடிஞ்சேன். 9 நினச்சா ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது. நான் 10th வரைக்குமே எங்களுக்கு 9:30 தான் ஸ்கூல் இருக்கும். ஆனால் இவளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே 8:55க்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடணும். 8:55க்கெலாம் அசம்பிளியில் நின்றுடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். 8:30க்கெலாம் பஸ் வந்துடும். ஒரு நாள் மினி விலாகில் நைனியோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் நான் பஸ்ஸில் இந்த மாதிரி ஏற்றி விட்டேன். பஸ்ஸில் போகணும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டேன். தெரியாதனமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே நான் உடனே கிளம்பிட்டாங்க. எங்கேருந்து தான் எல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் இவங்களை நம்ம கேட்கலாம் அப்படின்னு. நீங்கள் வீடு எதுக்கு பார்த்தீங்க? ஸ்கூல் பக்கத்தில் தானே பார்த்தீங்க, அப்புறம் எதுக்கு இப்போ பஸ்ஸில் அனுப்புறீங்க? அப்போ வேறு என்னமோ இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கேள்வியான எனக்கு நிஜமாக புரியல. 1-2 வந்தால் பரவாயில்ல, எத்தனை பேர் நீங்கள் வீடு பார்த்ததே ஸ்கூலுக்காக தான், அப்புறம் எதுக்கு பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேரெக்டாக சொல்ல வேண்டியதுன்னா நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. நிஜமாக சொல்கிறேன், இந்த வீடெலாம் நாங்கள் வாங்கலைங்க, நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இத்தனை பேருக்கு டவுட் வரும்போது அதை கிளியர் பண்ணி தானே ஆகணும். பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு 9க்கு ஸ்கூல் பார்த்தாச்சு. ஸ்கூல் பார்த்ததுக்கப்புறம் தான் வீடு தேட ஆரம்பித்தோம். அந்த நியர்பை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் கிடச்சிது. சரி, இதுலேயே நான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்தேன்னா மார்னிங் ஒரு அப் அண்ட் டவுன் 6, ஈவினிங் ஒரு அப் அண்ட் டவுன் 6ன்னு 12 கிலோமீட்டர் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போனால் அவளுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அதனாலே பஸ்ஸில் போட்டுட்டேன். ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. இதுவே நான் ப்ரைவேட்டாக கொண்டு போய் விட்டேன்னா என்னைக்காச்சும் லேட் ஆகிட்டா கூட லேட் கம்பர்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு வெளில நிற்க வச்சிடுறாங்க. இதுவே நான் ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிச்சுன்னா ஸ்கூல் பஸ் லேட்டாக போனால் கூட ஸ்கூல் பஸ் தானே வந்திருக்கு லேட்டான்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால தான் நைனி ஸ்கூலுக்காக வீடு மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக என்னால் மினி விலாகில் சொல்லவே முடியாது. அதனால் இப்போ சொல்லிட்டேன். தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப இதையே என்ன கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. சரி, இதெல்லாம் போகட்டும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான 2 டாஸ்க் வச்சுருக்கேன். அந்த 2 டாஸ்க் என்னன்றதை நான் வீடியோவில் போக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த டாஸ்க்குன்னு சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் கிவ் அவே கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹேண்ட்பேக் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டுட்டீங்க. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஹேண்ட்பேக் பிடிச்சதுனால அதையே புதுசாக வாங்கி கிவ் அவேவாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான 2 டாஸ்க் தாங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். அந்த 2 டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா கிவ் அவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டு வாசலில் கதவு தட்டும். ரெட் ரைஸ் பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு தான் ஊற வச்சேன். அது இந்த மட்டரிசி இருக்கு இல்லையா, அதுலேயே பச்சரிசின்னு சொல்லுவாங்க அதுதான். பட் ஆனால் பாலிஷ் பண்ணதுனால அந்த அளவுக்கு அது கலர் வரல. பட் இதுக்கப்புறம் அதை வாங்கக்கூடாது. பாலிஷ் பண்ணாத ரெட் ரைஸ் தான் நல்லாயிருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. இதுவே பிளாக் ரைஸ் மில்லட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு குட்டியாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு ரெட் ரைஸ் பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. சாப்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டேன். அந்த முக்கியமான இடம்ன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த அளவுக்கு ஏமாந்துருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாகவே நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதாவது கோல்டில் டைமண்டில் அப்படின்னும் போது பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணணும். சில பேர் கோல்டு காயினாக எடுத்து வைப்பாங்க, சில பேர் ஜுவல்லாகவே எடுத்து சேர்த்து வைப்பாங்க.
அதுவும் கோல்டு விற்கிற விலைக்கு நினச்ச போதெல்லாம் எதையுமே வாங்க முடிய மாட்டேங்குது. ஆனால் பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நான் போகிறேன். பிரில்லியன்ட் கட். இங்கே வந்துட்டு நைனிக்கு ஒரு டைமண்ட் ரிங் வந்துட்டு அவங்க அப்பா ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாரு. சரி, அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அவளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அவளுக்கு கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகணும். நம்ம நானும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சு தான் ஆகணும். ரிங் டிசைன் வந்துட்டு முன்னாடியே அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அதே மாதிரி அழகாக டிசைன் பண்ணி ரெடி பண்ணிட்டாரு. ஊரில் இவ்வளோ கடை இருக்கே, எதுக்கு இங்கே போனீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இங்கே வந்ததுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். நானும் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். நிறைய கடை இருக்குது தான், பட் இங்கே வந்துட்டு மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது டைமண்ட்க்கு வந்து 40% கம்மியாகவும், கோல்டில் வந்து 20% கம்மியாகவும் நம்ம இந்த வந்து வாங்கிக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சு எங்கே போய் ஒரு டைமண்ட் எடுத்தாலுமே அந்த பியூரிட்டிலாம் செக் பண்ணி அது என்ன கிரேட் டைமண்ட்னு முதல் சர்டிஃபிகேட்டோட தான் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் அங்கே பேசும் அது வந்துட்டு என்ன கிரேட் டைமண்ட் அப்படின்னு. ஒரு சில கடையில் வாங்கினா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே வாங்கிட்டு இங்கே வந்து மாற்றினா தான் உங்களுக்கு இதே வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு. பட் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது எங்கே போய் மாற்றினாலுமே அந்த வேல்யூ தானே போகணும். அப்போ ஏதோ ஒன்று தப்பு நடக்குது தானே. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு, கோல்டு டைமண்ட்லாம் எப்படி வாங்கணும், எதை பார்த்து வாங்கணும் அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச ரிங்குக்கு வந்துட்டு எப்படி நான் மற்ற ஷோரூமில் போய் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு 70,000 ஆச்சு நான் பே பண்ணியிருக்கணும். பட் இங்கே வந்தபோது அது நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் தானே. நம்ம ஷோரூமில் டைமண்ட் வாங்கும்போது என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களோ அதே சர்டிஃபிகேட்டோடவே இங்கே வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கண் எதிர்க்கவே வந்து ஒவ்வொரு டைமண்டுமே செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோனை செக் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஸ்டோன் மேலே வச்சோன்னா அந்த எண்ணில் வந்துட்டு க்ரீன் கலரில் காமிக்கும். அப்படி காமிச்சுன்னா அது வந்துட்டு ஒரிஜினல் டைமண்ட். இதுவே சம்திங் நம்ம நார்மலான ஒரு ஸ்டோனில் வச்சோன்னா கண்டிப்பாக அது காமிக்காது, ரெட்டில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் வர கோல்டுமே நம்ம பியூரிட்டி செக்அப் பண்ணிக்கலாம். 22 கேரட்டா 18 கேரட்டான்றதை கொண்டு போய் இந்த மிஷினில் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரிங்கு தோடு ரெண்டுமே வந்துட்டு செக் பண்ணி வாங்கியாச்சு. ஆனால் இதுக்கு நடுவில் நான் ஒரு இடத்துல ஏமாந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றது சொல்கிறேன். நான் மெயினாக அங்கே வந்தது காரணம் அதுதான். ஏன்னா ரீசெண்டாக பாப்பா காது குத்தி வச்சுருந்தோம், தெரியும் எல்லாருக்குமே. பாப்பாவுக்கு வந்து போட்ட கம்மல் வந்துட்டு டைமண்ட் கம்மல் தான். அந்த கம்மல் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்தது, அது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டானு. பட் டைமண்ட் வந்து ஒரிஜினல் தான், அதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வச்சிருந்த கலெக்ஷனில் பார்த்து பிடிச்சி எடுத்த டைமண்ட் கம்மல் இது. ரொம்ப அழகாக இருந்தது போட்டு பார்த்ததுமே. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் டைமண்ட் போட்டு பார்க்குறேன். பாப்பாவோட தோடுமே கொண்டு போயிருந்தேன். அந்த டிவைஸ் வச்சு செக் பண்ணதும் கரெக்டாக இது ஒரிஜினல் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கியிருக்கேன். இவர் போட்ட எஸ்டிமேட் விட நான் வாங்கினதுக்கும் 20,000 நான் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கேன். இவர்கிட்ட கரெக்டாக 30,300 சம்திங் தான் வந்தது. அப்போ நான் 20,000 ஏமாந்துருக்கேன்றது பச்சையாக தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஒரு கோல்டு போய் வைக்கிறோம், நமக்கு பணம் வேணும் அப்படின்னா எந்த கடைக்கு போனாலுமே கோல்டு கொடுத்துட்டு கோல்டு தான் எடுக்க சொல்லுவாங்க. யாருமே அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு நமக்கு எமர்ஜென்சிக்கு போய் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கோல்டு கொடுத்துட்டு அன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அதை அப்படியே அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் எப்படி வாங்கணுன்றதுக்கு நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்குமே நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வெளில போயிட்டு வரோம், இல்லை அவுட்டிங் போயிட்டு வரோம், எங்கேயோ போகிறோம். பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன தோணும், வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் நமக்கு மேலே அங்கே ஒரு வாய்ஸ் கேட்கும், வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு. மறுபடியும் நம்மளே வந்து டயரோட எல்லா வேலையும் செய்கிற மாதிரி தோணும். அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்ற நாளெல்லாம் பெருசாக தெரியாது. இந்த மாதிரி அவுட்டிங் போயிட்டு வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் அடிக்கடி வந்துட்டு போகும். இதனாலே வந்துட்டு எங்கேயாச்சும் வெளில போகிறது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பயம்தான் வருது. இப்போ நான் மாட்டி வச்ச அந்த வால் மிரர் வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கினேன். 230 240 என்னமோ தான். அதிகமாக என்னென்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். ஆனால் இதையே வந்துட்டு அமேசான்லாம் செக் பண்ணோன்னா அது 800 900 வந்துச்சு. பட் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஆனால் நல்லா இருக்குல்ல அந்த இடத்துல பார்க்கும்போது. வந்ததுமே நல்லா சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடு வந்துட்டு ஏன் எப்போ பாரு மியூசியம் மாதிரியே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. இது பார்த்தா மியூசியம் மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அதுக்குன்னு எப்போ பாரு எல்லாம் எங்கேயுமே கலைஞ்சு கிடந்தா வீடு வந்து வீடாகவே இருக்காது. நமக்கு தான் வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும், தலைவலி வேறு எக்ஸ்ட்ரா வரும். மோரோவர் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். நைனி வந்துட்டு காலைல ஸ்கூலுக்கு கிளம்புனானா ஈவினிங் தான் வருவாள். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு வீடு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். அவள் வந்தாலும் பெருசாக எடுத்து எதையும் போட மாட்டாள், ஏன்னா ஆள் வீட்டிலே இருக்க மாட்டாள். வந்ததுமே விளையாட போயிடுவா. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணும்போது தான் வருவாள். அவள் கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது இந்த டாய்ஸ் வச்சுலாம் விளையாடினா இல்லையா, அப்போ தான் வந்துட்டு வீடு எப்போ பாரு கலைஞ்சே இருக்கும். என்னால் எடுத்து வச்சு மாளாது. அந்த அளவுக்கு பொம்மை எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக கொட்டி வைப்பா. எங்கே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அங்கே தான் அப்படியே தூக்கிட்டு வந்து கொட்டுவா. இப்போ வந்துட்டு டாய்ஸ் வச்சு விளையாடுற வேலையே இல்லை அவளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் செட் ஆகிடுச்சின்னு ஜாலியாக வெளில போயிட்டு சைக்கிள் ஓட்டி விளையாடிட ஆரம்பிச்சிட்டா.
வீடு வந்துட்டு மியூசியம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுலாம் கிடையாது. மியூசியம் மாதிரி இருந்தால் தான் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. நீங்களே நினச்சி பாருங்களேன், எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு கலைஞ்சி வச்சுருந்தா நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அதுக்கு நம்ம அப்பப்போ எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா அது வந்து நமக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டாலே வீடு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஏன்னா நமக்கே ஒரு சில டைம் தோணும், என்னென்னா எப்போ அப்புறமா வச்சுக்கலாம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி சோம்பேறித்தனம் எனக்குமே நிறைய டைம் வந்திருக்கு. பட் திரும்ப போய் நம்ம தான் செஞ்சாகணும், அது வேறு விஷயம். ஊர்லேருந்து வரும்போதே அம்மா வந்து கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி கொடுத்து அமிச்சாங்க. ஆனால் இருந்தாலும் நான் வந்துட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். கொஞ்சம் வெயில் இல்லாததுனால நான் காய வைக்காமலே வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து 2-3 நாளாக கொஞ்சம் வெயில் நல்லா இருக்கா, ஸோ இப்போ காய வச்சு அதை அரைச்சி வச்சுருவோம் அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன். என்னோடய மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg மிளகாய் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து 1 kg தனியா போடணும். இதுக்கு வந்துட்டு எல்லாமே 100 கிராம் தான். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வெந்தயம், மஞ்சள். இது வந்துட்டு நம்மளோட மெஷர்மெண்ட். இது வந்துட்டு நீங்கள் போட்டாலே போதும். சாம்பாருக்காக இருக்கட்டும், இல்லை காரக்குழம்பு, வத்த குழம்பு, அப்புறம் இதை விட்டால் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குழம்புக்கும் தனித்தனியாக வறுத்து அரைச்சி வைக்கிறவங்களும் இருப்பாங்களே, நானும் மோஸ்ட்டாக அப்படி வைப்பேன். பட் இது வந்துட்டு நம்ம லைஃப் சேவர் மாதிரி. திடீர்னு அந்த மாதிரி டைமில் நம்ம இதை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே மாடியில் வந்துட்டு ஒரே புறா தொல்லை. நம்ம என்ன காய வச்சாலும் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது. அதிசயமாக நானே பார்க்குறேன், மிளகாவை கூட விட்டு வைக்க மாட்டேது. மிளகாவும் நல்லா சாப்பிடுது. நல்லா வெயில் இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்து போட்டு மூடிட்டு சுற்றி வச்சுட்டு வந்துட்டேன். அதுலேயும் நல்லா காஞ்சிரும். ஈவினிங்காக போய் அரைச்சிக்கலான்னு வந்துட்டேன். நம்ம கடைசியாக எண்ணெய் காய்ச்சது வந்து எப்படியும் ஒரு 5 monthsக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. அதாவது காய்ச்சிற எண்ணெய் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது, ஒரு சிலருக்கு நல்லா ஒத்துக்கும். இந்த மாதிரி காய்ச்சின வந்து நைனிக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. ஏன்னா அவளுக்கு நிறைய டைம் போட்டுட்ருக்கேன். அவளால் தான் அந்த பாட்டிலே ஃபஸ்ட்டு காலியாச்சு. ஆனால் எனக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு காய்ச்சினதை விட இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் இல்லை, அது அதில் இருக்க அந்த ஃப்ளேவர் போகிற வரைக்குமே அந்த அடை வந்துட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே இருக்கலாம். இதுவுமே நான் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். இது பண்ணி எப்படியும் ஒரு 9 monthsக்கு மேலே இருக்கும். அது கொஞ்சம் தான் ரெடி பண்ண அப்போது. அதுவுமே இப்போ காலி ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே இப்போ கருவேப்பிலெலாம் வாங்கிட்டு வந்தேன். சில பேருக்கு வந்துட்டு இந்த காய்ச்சினா ஒத்துக்கவே ஒத்துக்காது. 2 நாள் தேய்ச்சாலே போதும், நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒத்துக்குச்சுன்னா தயவுசெய்து அதெல்லாம் ஒரு டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறத்துலேருந்து நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய கருவேப்பிலை போட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக மருதாணி, நெல்லிக்காய், இது கூடவே வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், இவ்வளோ தான். இன்னொன்று மறந்துட்டேன், ஆலோவேரா. ஃபஸ்ட்டு வெந்தயம், கருஞ்சீரகம் மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மருதாணி, நெல்லிக்காய், ஆலோவேரா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பாலித்தீன் பேப்பர் அப்படின்லாம் அப்படியே பிளேட்டில் கூட லைட்டாக ரவுண்டாக தட்டிட்டு நிழலில் காய வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிலில் காய வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குல்லன்னு எனக்கு தெரியல. பட் நிழலில் காய வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இதையும் தாண்டி ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த ஆலோவேரா இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்லா பெரிய ஆலோவேராவாக எடுத்து அது நடுவில் அப்படியே ஒரு கோடு போட்டுருவாங்க. போட்டுட்டு உள்ளே வந்துட்டு நிறைய அந்த வெந்தயத்தை வந்து அப்படியே திணிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த சைடு ஃபுல்லாக நல்லா உள்ளே தள்ளி அப்படியே சுற்றி ஒரு நூல் வச்சு கட்டிட்டு ஒரு 2-3 நாள் வச்சுட்டாங்கன்னா அந்த ஜெல்லு கூடயே சேர்ந்துட்டு அந்த வெந்தயம் ஃபுல்லாக நல்லா முளைக்கட்டி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஆலோவேராவை கட் பண்ணி அது உள்ளே இருக்க ஜெல்லு, இந்த முளைக்கட்டி, வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அரைச்சி அதையுமே அடைத்தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வைப்பாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கிவ் அவேக்கான ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஸ்பைசி சமையல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டாஸ்க் வந்துட்டு இதை விட இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ அரைச்ச எல்லாத்தையும் ஏன் இந்த மாதிரி ரேப்பர் போட்டு தட்டி வைக்கிறோம் அப்படின்னா, ஈஸியாக திருப்பி போட்டு காய வைக்க முடியும். அந்த பிளேட்டோட ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் பிளேட்லேயே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி வந்துடும். நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹோப் தர மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டு என்னென்னா, கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாரி, அந்த கமெண்ட்ஸை படித்ததுமே. மேரேஜ் ஆகி 15 years ஆச்சான். இது வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட அவங்க வந்து தேட்டருக்கு எந்த படத்துக்குமே கூட்டுகிட்டே போனதில்லை அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அவங்க பண்ண கமெண்ட்க்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க வந்துட்டு என்ன எனக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் போட்ட கமெண்ட்டை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தாரு. அதாவது நான் வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்த மாதிரி அவர் நினச்சிட்டு என்னை வந்து அடுத்த நாளே படத்தை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு பயங்கர ஹாப்பி.
பரவாயில்ல, நம்மளால் யாரோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் கூட அது வந்துட்டு நமக்கு ஒரு விதமான சக்ஸஸ் தான். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவீங்களா, நெகட்டிவ் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான். இதுக்காக அவங்கக்கிட்ட இறங்கி போயிட்டு சண்டை போட்டுலாம் இருந்தால் நமக்கு நேரமும் கிடையாது, வேலையும் கிடையாது. அதெல்லாம் இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பேர் மாதிரி ஆளுங்க தான் அவங்களாம் அப்படின்னு நினச்சிட்டு போய்க்க வேண்டியதான். ஒரு ஐடி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி என்ன வேணாலும் பேசலாம் நினச்சிட்டு தைரியத்தில் பேசுகிறாங்க. அவங்களாம் நேராக வந்து நின்னாங்கன்னா என்னன்னு கூட வாயை திறக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் கமெண்ட்டில் சொல்லிக்கலாம், நம்ம ஃபேஸ் என்ன தெரியவா போகுதுன்ற ஒரு எண்ணம் தான். ஆனால் ஒன்று, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க, நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கிற வரைக்கும் மற்றவங்க வந்துட்டு பெரிய ஆளாக வளர்ந்துட்டே தான் போவாங்க. அதுக்கான ரீசனுமே சொல்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, வெரி குட், ஆசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நம்மளை பற்றி நெகட்டிவாக யோசிக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட குறையை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம திருத்திக்கலாம். அதுக்கான வாய்ப்பு தான் அதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நம்மளை பற்றி ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட்டு ஏதோ காசிப் பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் தெரியும், அவங்க மைண்ட் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நமக்கு வந்து அதான் வேலை, நமக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்து சோகமானதுனால மதியம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் வந்துட்டு ஐர மீன் கருவாடு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. எந்த பக்கம் நான் இன்னும் சாப்பிட்டதே கிடையாது. மீன் வந்துட்டு நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மீன் வந்துட்டு நம்ம சைடு அதிகமாக கிடைக்கிறது இல்லைல்ல. மதுரை பக்கம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எந்த ஊரில் கிடைக்குன்னு கூட தெரியாது. ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த கருவாடு பார்த்தேன், ஒரு பாக்கெட்டாக தான் பார்த்தேன். நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஐர மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியல இப்போ வரைக்கும். இது வந்து ஆற்று மீன் நினைக்கிறேன், அதனால தான் இதில் வந்து உப்பே கிடையாது. இதுவே நம்ம கடலில் பிடிக்கிற மீன் வந்துட்டு கருவாடு செஞ்சுன்னா ஒரே உப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட உப்பே இல்லை. அதனால தான் ஆற்று மீன் போல் நினச்சிட்ருக்கேன். இந்த ஒரு 3 காய் கருவாடு குழம்புல போடலைன்னா எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது. என்னென்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது 3ம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். இது போட்டாலே வந்து தனி ஒரு டேஸ்ட் வந்துடுது. எந்த கருவாடு வச்சாலும் சரி, இந்த 3 காயும் கண்டிப்பாக போட்டு செய்யணும். லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சில வேலையெல்லாம் பண்ண போயிட்டேன். வீட்டில் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாம், ஆனால் இந்த துவைச்ச துணியை மடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து போன வருஷம் ஒரு மினி விலாகில் கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். என்னால் அந்த ஹேபிட்டை மட்டும் மாற்றிக்கவே முடியல. சீரியஸாக சொல்கிறேன், நம்ம கையால் துவைக்கிறது கூட துவைச்சிடலாம் போல், ஆனால் வந்துட்டு மடித்து வைக்கிறது அப்பா முடியல. அதுக்கு நான் கையெல்லாம் துவைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நானும் மிஷினில் தான் போடுறேன். இது வந்து ஒரு 2 வாரத்து துணி இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து துவைச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் சரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இதை மட்டும் மடித்து வச்சுருவோம். ஏன்னா மறுபடியும் ஊருக்கு போகிற வேலை இருக்குது, அப்படியே விட்டுட்டுனா ரொம்ப சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் நம்பி வந்துட்டு மேரேஜ் பண்ணுறது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு மினி விலாகில் கேட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நிறைய பேர் மாறிட்டாங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் நானுமே பயங்கரமாக நம்பினேன். 10th எக்ஸாம் எழுதும்போது கூட போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்த ஆள் தான் நான், அந்த மாதிரி நம்பின ஆள். பட் எனக்கு எப்போ அந்த நம்பிக்கைலாம் போச்சுன்னா, ஒன்றா லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எதுக்குமே ஹெல்ப் பண்ணல, நம்மளாம் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த டைமில் தான் அப்புறம் என்ன பெரிய ஜாதகம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அதில் சொன்ன ஒரு விஷயம் கூட எனக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு. அதாவது லைஃப்பில் எல்லாருமே அந்த சுச்சுவேஷனை ஒரு தடவையாச்சும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக வரும்போது பயம் அதிகமாகும், பயம் அதிகமாகும்போது பக்தி அதிகமாகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போலாம் தான் இந்த ஜாதகம் ஜோசியம் இது எல்லாத்தையுமே ரொம்ப நம்பினேன். பட் எனக்கு வந்துட்டு எப்போ நம்மளே எல்லா சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சோ அதோடு வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டியாச்சு. ரீசெண்டாக ஒரு சிலவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டேன், ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட அந்த நேரம் சரியில்லை, ராகு காலமாக இருக்குது, நல்ல நேரமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. உடம்பு முடியல, எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு போய் காமிக்க தான் புத்திசாலித்தனம். இந்த நேரத்தில் உட்காந்து நேரங்காலெலாம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு மனுஷங்களோட உயிர் வந்து அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சான்னு தெரியல. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நான் வந்துட்டு டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தப்போ எனக்கு வந்துட்டு சிசரியன் தான் அப்படின்றது ஒரு லாஸ்ட்டாக டெலிவரி டைமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே டெலிவரி தான், சிசரியன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு.
ஸோ அந்த டைமில் என் கூட ஒரு 2 பெட்டு தள்ளி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்காக போயிட்டு ஜாதகம்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. எந்த டைமில் வந்துட்டு சிசேரியன் பண்ணலாம், இந்த டைமில் பண்ணால் தான் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு நல்ல ஒரு இது இருக்கும், ஐ மீன் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும், அந்த மாதிரி டைமை பார்த்து தான் வந்துட்டு குழந்தைய வெளில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க ஒரு சிசேரியன் பண்ணுறதுக்கு. எனக்கு அது ஏனே புரியல. சிசேரியன் பண்ணுறதுக்கெல்லாமா போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ரொம்ப குழப்பமாக தான் இருந்தது. பட் ஒரு 6 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் மினி விலாகில் பேசும்போது அதில் நிறைய பேர் அவ்வளோ பாசிட்டிவாக சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ பேர் மாறியிருக்காங்க அப்படின்னு. அது ஒரு விதத்தில் ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நம்ம கொடுக்க போகிற கிவ் அவேவோட செகண்ட் டாஸ்க் என்னன்றதை சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் யாரோட கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக்ஸ் வருதோ அதில் 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த கிவ் அவே கண்டிப்பாக கொடுப்பேன். 10 டேஸில் அந்த கவுண்டிங் ரிவீல் பண்ணிவிட்டு வின் பண்ணவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் கேட்குறேன். மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிவ் அவேவும் வந்து சேரும். இந்த கிவ் அவே பேக்ஸ் எல்லாமே புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கி தருவேன். நான் யூஸ் பண்ணதை என்றைக்குமே ஒரு காலம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது எனக்கு வந்து அது ரெஸ்பெக்டாக தெரியாது. ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணதை கொடுக்கறதுக்கு எனக்கு என்றைக்குமே மனசு வராது. அதுக்கு பதில் புதுசாக வாங்கி கொடுத்துட்டு போகலாமே தவிர யூஸ் பண்ணுறத கொடுக்கறது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. ரீசெண்ட் மினி விலாகில் வந்துட்டு எனக்கு ஒரு அக்கா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு ரொம்ப தோணிகிட்டே இருக்காது. ஏன்னு தெரில. நானும் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்குமே ஒரு அண்ணா இல்லை, தம்பி இல்லை அப்படின்னு. பட் இருக்கும்போது நமக்கு அந்த அருமைலாம் தெரியாது தான், அது வேறு விஷயம். நான் ஏன் ஒரு அக்கா வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம வந்துட்டு பர்சனல் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு அக்காவுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பாள். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பயப்படுறது கூட அக்கா கிட்ட போய் ஷேர் பண்ணுவோம். ஸோ சேம் ஜெண்டராக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு டவுட் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒன்று ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதுவே ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட கேட்குறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இந்த ஃபீல் கூட எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சிது, அக்கா இல்லையே அப்படின்னு. பட் சின்ன வயசுலலாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா ஒரு அடி தடி சண்டை தான். கண்டிப்பாக டெய்லியும் ஃபைட்டு தான் வீட்டில் ஓடிட்டுருக்கோம். அது வந்து சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அக்கா இருந்தானா அவள் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. அது வேறு விஷயம். பட் பரவாயில்ல, நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் அக்கா கிட்டே ஷேர் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக்கிங் பக்கம் போகிறேன். அதாவது இன்றைக்கி மஃபின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கப் கேக். ஸோ அதுதான் செய்யலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு நான் என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100 கிராம் பட்டர். உண்மையிலே சூப்பராக வரும். ஏன்னா எனக்கு செமையாக வந்துச்சு. ஃபைனலாக உங்களுக்கே தெரியும். பட் மெஷர்மெண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா செமையாக வரும். 100 கிராம் பட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிளெண்டர் இருந்தால் ஓகே, இல்லை விஸ்க் இருந்தால் கூட அதை வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை போடலான்னு பார்த்தா என்கிட்ட காலி. நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இல்லை. ஸோ ஒயிட் சுகரே இன்றைக்கி போட்டுட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான், நான் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு 3/4 கப் அளவு ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். நம்ம யூஸ் பண்ண பட்டர் வந்துட்டு அன்சால்டட் பட்டர். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். இது கூட வந்துட்டு 2 எக்கு சேர்த்துக்கிறேன். எக்கு தேவையில்லை அப்படின்னு, எக்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர் வந்துட்டு இன்னும் ஒரு 50 கிராம் அளவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அதில் தான் வந்து அந்த கேக்கோட சாஃப்ட்னஸே இருக்கும். எக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது கூட 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். நான் வந்து சோடா சேர்க்கல, அதுக்கு பதில் லைட்டாக சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுவே போதும், நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப அந்த எக்கு ஸ்மெல் சில பேருக்கு தெரியும், அது வந்து பிடிக்காமல் இருக்கும். எக்லெஸ்ஸாக இருந்தால் ஓகே தான். பட் எக் இருக்கும்போது இந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எக்லெஸ்ஸாக இருந்தால் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணலாம் தேவையில்லை. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டலா வச்சு சின்ன அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இல்லைனா ஸ்கூப் வச்சுட்டு இந்த மாதிரி கப் கேக் இருக்குன்னா, ஐ மீன் இந்த மோல்டு இருக்குன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம். சும்மா அந்த கப்பு ஒரு 3/4 வாசி ஊற்றுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வரும் கேக்கு. அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாமல் போயிருப்போது வெளியில் வரைக்கும் வந்துடும். அதுக்கு தான் இது வந்துட்டு பேப்பர் கப்பாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது சிலிக்கானில் வாங்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம். என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் இல்லை சாக்கோ சிப்ஸ்னு, அது உங்களோட இஷ்டம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் ஒரு சூப்பரான மஃபின்ஸ் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி செமையாக வந்திருக்குன்னு.
இன்றைக்கி இந்த மஃபின்ஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு நைனி தான். ஏன்னா ஸ்கூல் வந்து மாதன்லேருந்து கரெக்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிருந்துச்சுன்னா இந்நேரம் அழாமல் ஸ்கூல் போவாள். பட் டெய்லி ஸ்கூல் கிளம்பப்போ லைட்டாக அந்த மாதிரி அப்படியே வெம்புவா, ஒன்று விட்டு போக மாட்டேன் பியா அப்படின்ற அளவுக்குலாம் கூட டைலாக் பேசிட்டு போவாள். கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அமுச்சு விட்ருவேன். இன்றைக்கி ஈவினிங் உனக்கு இந்த மாதிரி மஃபின் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி வரதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்களே, எப்பயுமே இப்படி தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் பெண் தானே, எனக்கும் கோவம் வரும், அவ்வளோதான். எல்லாருக்குமே கோவம் வரும். இந்த அழுகை, கோவம், சிரிப்பு, சந்தோஷம் இது எல்லாருக்குமே எல்லா லைஃப்லையும் இந்த அறுசுவையுமே இருக்கும். அதாவது அப்பப்போ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். எது ஜாஸ்தி போனாலுமே பிரச்சனை தான், ஜாஸ்தி ஆகலாலுமே பிரச்சனை. எது வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அதை வெளிப்படுத்திடணும். அழுகையாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதையுமே உள்ளே வந்துட்டு அடக்கி வச்சுக்கவே கூடாது. ஒரு நாள் சேர்த்து பயங்கரமாக பஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் எது வந்தாலும் வெளிப்படுத்துறது நல்லது. நல்ல வேளை மேலே துணியை போட்டு காய வச்சதுனால இந்த புறா வந்துட்டு எதையுமே கலைக்காமல் அப்படியே அழகாக காஞ்சிருச்சு. நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம மஃபின்ஸ் வந்துட்டு இன்னும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரே தடவை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பல மாதம் இருக்கும் மஃபின் செஞ்சு, பல மாதமாக வருஷக்கணக்கிலே இருக்கும். இன்றைக்கி தான் செய்கிறேன். பட் நல்ல வேளை நானுமே அந்த மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் மறக்காமல் இருந்தேன். ஸோ இதே அளவு தான், இதே மெஷர்மெண்ட்டில் டபுளாக பண்ணாலும் சரி, ட்ரிபிளாக பண்ணாலும் சரி, அப்படியே கொஞ்சம் டபுள் பண்ணிக்கோங்க அளவை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது உள்ளே அப்படின்னு. ஸோ மைதா ஒயிட் சுகர்ன்றதுனால ரொம்ப சாப்பிட தேவையில்லை. சும்மா எப்பயாச்சும் ஆசைக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அண்ட் நான் சொன்ன கிவ் அவேல மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதோட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக இருங்க. அடுத்த விலாகில் தம்பியோட மேரேஜ் அப்டேட்டோட வரேன். அது வரைக்கும் பை பாய்.